ஹலோ எவ்ரிவன், நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதாங்க ட்ரம்ப் வந்து அதாவது இந்தியாவுக்கு வந்து அதிகமான டாரிஃப் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரேசிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் வந்து 50% டாரிஃபை வந்து நடைமுறைப்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்பதான் பேச்சுவார்த்தை வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து போர் பதற்றம் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப அதிகமான வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ட்ரோன்களை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா வந்து நேத்து வந்து உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட நியூக்ளியர் பவர் பாயிண்ட்ல வந்து ஒரு குண்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப சைனாவும் பிரேசிலும் அதாவது பிரிக்ஸ் நாடுகளும் வந்து சேர்ந்து இப்ப மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. ஸோ இதுதான் வந்து அங்க உள்ள அமெரிக்காவில் உள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேரு இடியா விழுந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா. ஹலோ எவ்ரிவான், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து சைனாவும் பிரேசிலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சைனாவும் பிரேசிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் இல்லாம இப்போ ஒரு இது அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 4,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 4,00,000 கோடி ரூபாயும் இதுக்கு முன்னாடி வர்த்தகம் பண்ணது யாரோடனாக்கா அமெரிக்காவோட. ஸோ இப்போ வந்து அதுலேருந்து வந்து விலகி இப்போ இவங்க பிரிக்ஸ் நாடுக்குள்ள இருக்கு நம்மளுக்குள்ளே வந்து நம்மளே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்ததுனால இப்ப இவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அதிகமான வந்து வர்த்தகத்தை பண்ணிக்கலாம்ங்கிற ஒப்பந்தத்தையும் வந்து இப்ப போட்டிருக்காங்க. பர்டிகுலரா ட்ரம்புக்கு வந்து என்ன ஒரு பயம்னா இந்த வந்து பிரிக்ஸுங்கிறவங்க வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டாலருக்கு எதிராக வந்து ஒரு மணி வழியை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பர்டிகுலரா வந்து இந்தியாவுக்கு வந்து 25% டாரிஃபை போட்டாரு. ஸோ அந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 25% எக்ஸ்ட்ரா போடுறேன். ஏன்னா நீங்க ஆயில வாங்குறீங்க. உங்களுக்கு இன்னும் வந்து வட்டிக்கு வட்டியா வட்டி மேல வட்டியா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேல ஒரு 25% டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. ஸோ இந்த 25% டாரிஃப் முடிஞ்சு இன்னொரு 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப வர 27 ஆகஸ்ட் 27 வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. பட் அதுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை முடிஞ்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள இந்த ஒரு டேரிஃப் போர் வந்து போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சைனாவுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து 145% டாரிஃப் வந்து நான் போடுறேன் உன் மேல அப்படின்னு சொன்னாங்க. டாரிஃபையும் போட்டாங்க அமெரிக்கா. இதுக்கு கொஞ்சமும் வந்து சலிக்காத சைனா என்ன பண்றாங்க, சரி நீ எனக்கு வந்து 145% டாரிஃப் போடுறியா, சரி ஓகே நான் உனக்கு வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி 135% டாரிஃப் வந்து அவங்க மேல போட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நாள்ல மறுபடியும் சுவிட்சர்லாந்துல ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க சைடும் இவங்க சைடும் உள்ள அபிஷியல் பேசி அதை வந்து சரி ஓகே இதை டெம்பரவரியா வந்து நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை முடிச்சு அந்த டாரிஃபை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரிக்ஸ்ல வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா, சைனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கப்புறம் உள்ள இன்னும் சில நாடுகள் வந்து இந்தோனேசியா, யுஏஇ, எகிப்து, எகிப்தியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து இன்னும் இதுல வந்து இருக்கிறாங்க. 10 நாடுகள் வந்து இப்ப பிரிக்ஸ்ல இருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த பிரிக்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான நாடுகள் வந்து இன்னும் வரிசையில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏசியன் கண்ட்ரி ஃபுல்லாமே வந்து இப்ப இந்த பிரிக்ஸ்ல வந்து இப்ப இணைஞ்சிட்டாங்கன்னா ட்ரம்புக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் மெயின் ரீசனே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவில் வந்து விளைவிக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவசாயிகள் வந்து அவங்க வந்து இந்த ஏசியன் கண்ட்ரிகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு எவ்வளவு இருக்க போறாங்க, ஒரு 30 கோடி இருப்பாங்களா, இவ்வளவுதான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏசியன் கண்ட்ரில இந்த 2 சைனாங்கிற ஒரு இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி வந்து அதாவது மக்கள் தொகையில அதிகமான உள்ள 2 கண்ட்ரி வந்து இப்ப சேர போறாங்க. சோ இவ்வளவு நாள் இல்லாம அதாவது இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு நன்றி சொல்லணும்னா ட்ரம்ப் தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் எலியும் பூனையுமா இருந்த சைனாவும் இந்தியாவும் இப்ப வந்து 2 பேரும் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. இப்ப இந்த மாசம் எண்ட்ல அதாவது ஆகஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 31 வந்து சாங்காய் மாநாடு வந்து அங்க நடக்க போகுது. அந்த சாங்காய் மாநாட்டுல வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரே வந்து இந்தியாவுல வந்து பேசிட்டு அதாவது ஜெய்சங்கரோட பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிருக்காரு. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலை தான் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அது வந்து
அங்க உள்ள அவங்களுக்குள்ள அவங்க உள்ள கட்சியில ஆட்களே வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க மினிஸ்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வந்து பண்றது சரியில்ல. நம்மளோட மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பன வந்து நீங்க இழக்கிறீங்க. நீங்க வந்து டாரிஃப்ங்கிற பேர்ல அவங்கள வந்து நீங்க இழக்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு சைனாவுக்கும் தான் டைரக்ட்டா வந்து ஒரு வர்த்தக போர்வே இருக்குமே ஒழிஞ்சு, பட் ஒரு நண்பன வந்து நீங்க வந்து அவன் மேல டாரிஃப்ப போட்டு நீங்க அவன காலி பண்றீங்க. ஆனா ட்ரம்போட குறிக்கோள் என்னன்னாக்க, நீங்க பிரிக்ஸ்ல வந்து அ அங்கம் வகிக்கக்கூடாது. பிரிக்ஸ்ல இருந்து நீங்க வெளியேறணும். அப்படிங்கிறத வந்து அ அதாவது இந்தியா மேல வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் இப்ப வரையும் வந்து இந்தியா என்ன பண்றாங்கன்னாக்க, நியூட்ரலா தான் நான் இருப்பேன். உனக்கும் இருக்க மாட்டேன், உனக்கும் இருக்க மாட்டேன். அப்போ வந்து இப்ப ரஷ்யாவும் வந்து இந்தியா கிட்ட பேசுறாங்க. யுக்ரைனும் வந்து பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது 2 கண்ட்ரியுமே வந்து நான் உங்க சைடும் இருக்க மாட்டேன், உங்க சைடும் இருக்க மாட்டேன். 2 பேருக்கும் ஈவனா தான் இருப்பேன். அப்படிங்கிற மாரிலாம் இப்ப ஸ்டேபிள் அதாவது ஒரே ஸ்டாண்ட்ல தான் இன்னும் இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வேணும். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து அடுத்து இப்ப நான் ஒரு இத சார்ந்து போயிட்டோம்னா, அடுத்தவங்களோட வந்து நாளைக்கு வந்து எல்லாம் அவங்களுக்குள்ள ஒண்ணாயிட்டாலும், மறுபடியும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒண்ணு சேர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து இதே நியூட்ரல் ஸ்டாண்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. ஸோ இத வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதாவது சைனாவும் அ சைனாவும், பிரேசிலும் வந்து இப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டிருக்காங்க. அது என்ன டீல்னாக்க, சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய அதாவது அவங்களுக்கு வாங்கக்கூடியவங்க, இறக்குமதி பண்றதுல வந்து சைனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா கிட்ட தான் வந்து அதிகமான வந்து சோயா பீன்ஸ் வந்து அமெரிக்கா அதாவது சைனா வாங்கிட்டு இருந்தாங்க. 90% சோயா பீன்ஸ வந்து இவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 10% தான் அதர் கண்ட்ரில அ இப்ப வந்து மெயினா வந்து 2 கண்ட்ரி தான் வந்து மிகப்பெரிய அ அதிகமான சோயா பீன்ஸ வந்து உருவாக்கி எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றவங்க வந்து யாருனாக்கா பிரேசில் அண்ட் அமெரிக்கா. இந்த 2 கண்ட்ரி தான் அதிகமான வந்து சோயா பீன்ஸ் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இந்த மாரி வந்து ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது, இந்த பீரியட் இல்லாம இதுக்கு முன்னாடி வரும்போதும் அதிகமா சீண்டி பார்க்கிறது, அதாவது சைனாவ ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% இருந்தத 60% கம்மி பண்ணுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது, மறுபடியும் பைடன் வந்தாரு. மறுபடியும் வந்து பைடன் வந்து அத பத்தி ஒண்ணும் கண்டுக்கல. ஸோ மறுபடியும் வந்து 90% வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சைனா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது, மறுபடியும் ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்து இப்ப டாரிஃப் மேல டாரிஃபா போட்டுட்டு இருக்கனால, இத பார்த்து எரிச்சலான சைனா என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நீ என் மேல டாரிஃப் போடுறியா? ஓகே நான் உன்னிட்ட இருந்து நான் இனிமே சோயா பீன்ஸ் வாங்கல. இந்த சோயா பீன்ஸ வந்து நான் இனிமே என்னோட நண்பனான பிரேசில் கிட்ட வாங்க போறேன். பிரேசில் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட நான் இனிமே வந்து 10% தான் வந்து அமெரிக்கால இருந்து வந்துகிட்டு இருக்கு. மித்த 90% ஆஃப் சோயா பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப அமெரிக்காவுக்கு போகாம பிரேசில்ல இருந்து வந்து சைனாவுக்கு வந்துட்டு இருக்கு. இதனால வந்து 4,00,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்கா வந்து லாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவருக்கு லாஸோ இல்லையோ, ஆனா அங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியா தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது, இவர் வந்து அதாவது இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாருனாக்க, எங்களோட விவசாய பொருள்களுக்கு நீங்க வந்து வரி போடக்கூடாது. வரி போடாம நீங்க வந்து எங்க விவசாய பொருட்கள வந்து உள்ளிருக்க அனுமதிக்கணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி அனுமதிச்சாருன்னா, எங்களோட அதாவது இந்தியாவோட ஒவ்வொரு எல்லா விவசாயியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரமா வந்து யாரும் வந்து அ மிகப்பெரிய பணக்காரங்களோ யாரும் கிடையாது. எல்லாம் வந்து அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப ஏழையா உள்ளவங்க. அந்த மாரி உள்ளவங்க தான் வந்து ஒரு அ 100 ஒரு 1 ஏக்கரு, அதாவது ஒரு 50 குழி, 20 குழி இந்த மாரி வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணிக்கிட்டு கொண்டாந்து வெளியில கொண்டாந்து விக்கிறதா இருக்கட்டும். தக்காளியோ, கத்தரிக்காயோ, முருங்கைக்காயோ இந்த மாரி கொண்டாந்து விக்கும்போது, நீ வந்து உன்னோட ஹைபிரிட் பொருள கொண்டாந்து நீ இங்க வித்தீன்னா, கண்டிப்பா வந்து இந்தியா அதுல உள்ள விவசாயிகளோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாயிரும். ஏன்னா, நீ டாக்ஸ் இல்லாம கொண்டாருவ. நீ வந்து விலைய கம்மி பண்ணி குடுப்ப. பட் இந்தியா இவங்க வந்து எல்லாமே உரங்கள்ல இருந்து எல்லாம் காசு ஏறி போச்சு. ஸோ அப்படியே இது ஒரு ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு உரம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஏபியோ ஏதோ ஒண்ணு யூரியாவோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 ரூ. 600 உள்ளது. இப்ப 1500 ரூ. 2000 வந்து அந்த உரங்கள் ரேட்டும் ஏறி போச்சு. மருந்துகள் ரேட்டும் ஏறி போச்சு. ஸோ வேலையாட்களும் அதாவது இதுக்கு முன்னாடி ரூ. 100 உள்ள ஒரு ஆள வந்து நீங்க வந்து நடவு நடவோ எதுக்கோ கூப்பிடும்போது ரூ. 100க்கு கூப்பிடுவீங்க. ஆனா இப்ப ரூ. 250 ரூ. 300 வந்துருச்சு அந்த கூலி ஆட்களோட வேலை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த விவசாயத்த வந்து விவசாயம் பண்ணி அத கொண்டாந்து விளைவிக்கும்போது, நீ ரேட்ட வந்து இவ்வளவு தான் குடுக்க முடியும்.
அது இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொன்னாக்க யாரு வாங்குவாங்க அந்த பொருளை? அப்படி இருக்கிறதுனாலதான் இப்ப இந்தியா ஒரே ஸ்டாண்டா நிக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் உன்னோட பொருளை வாங்க மாட்டேன், நீ இறக்க முடியாது, நீ இறக்குறதா இருந்தா நான் இவ்வளவும் அக்ரிகல்ச்சருக்கு எதிராக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க நம்ம இந்தியன் சைடு. ஸோ இதுவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது தான் இப்பதான் சைனாவும் ரஷ்யாவும் பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கை போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ லாஸ்ட் 7 மாசத்துல மட்டும் அதாவது பிரேசில் கிட்ட சைனா இறக்குமதி பண்ணது 6,10,00,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னாக்க இவங்ககிட்ட இருந்து மட்டும், அதாவது 75% இந்த 7 மாசத்துல மட்டும் ஜோயா பீன்ஸ் இறக்குமதி பண்ணியிருக்கு, அதாவது சைனா. சோ இப்ப இவங்ககிட்ட பாத்தீங்கன்னாக்கா 25% மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் கம்மி பண்ண போறோம், 90% இவங்கள்ட்டே வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கேன். 90% ஆஃப் த 90% பாத்தீங்கன்னாக்க அவங்க சோயா பீன்ஸ் இனிமே நான் பிரேசில்கிட்டே இறக்கிறேன், நான் உன்னிட்ட இருந்து நான் இனிமே இறக்க மாட்டேன், ஒரு 4% இது மாதிரி தான் இறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சைனா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இதனால இப்ப பிரேசில் என்ன பண்றாங்க, ஓகே என்னோட உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த ஒரு ஆண்டுக்காண்டி அவங்க இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு உற்பத்தி பண்ண போறாங்கன்னு சொல்றாங்கன்னாக்க 16,70,00,000 ரூபாய்க்கு உள்ள பீன்ஸ், ஜோயா பீன்ஸ் நாங்க பிரேசில் உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. இதனால 11 கோடி டன் இதனால போக போகுது. இந்த மதிப்பு பாத்தீங்கன்னாக்கா 4,00,000 கோடி பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பிரேசிலுக்கு வருமானமா வரப்போகுது. சோ இதனாலதான் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறாங்க. பர்டிகுலரா ஜோயா பீன்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு இது இன்னும் உங்களுக்குள்ள மேனுஃபேக்சரிங் பண்ணி அடுத்த கண்ட்ரிகளுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவுல இருந்து வருது. சோ இதெல்லாம் இந்த மாதிரி இவங்க பிரிக்ஸுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாங்கன்னாக்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா தான் விழுவோம். சோ இதுதான் இந்தியாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கிட்டையும் இப்ப சைனா பேசியிருக்காங்க. சைனா கிட்ட சைனா என்ன சொல்றாங்கன்னாக்க, ஓகேப்பா நம்ம மேல டாரிஃபை போடுறாரா, ஓகே டாரிஃப் போடட்டும், ஏன் நம்ம அங்கே போய் பண்ணணும், நம்மளுக்குள்ளேயே பண்ணிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப பிரேசில் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. பிரேசில் பிரசிடென்ட் இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸை கொடுத்திருக்காரு. அதாவது சாங்காய் மாநாட்டுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வர்ற மாதிரி ஒரு போன் கால் அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசின மாதிரியும் சொல்றாங்க. சோ இதுவும் மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. பட் அடுத்து இந்த சாங்காய் மாநாட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லா தலைவர்களும் வர போறாங்க. அந்த எல்லா தலைவர்களையும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்தியா, சைனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, பர்டிகுலரா பாகிஸ்தான் உள்பட வரப்போறாங்க. எல்லாரும் இப்ப பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா சால்ட் அடிச்சிட்டு இந்த டயத்துல எல்லாரும் ஒண்ணுக்குறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். சோ இதுதான் இப்ப எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப போன்குள்ளேயே ட்ரேட் பண்ணிக்கிறாங்களாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்க. சோ இப்ப இந்த பிரேசிலும் சைனா இந்த சோயா பீன்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுனால அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா 4,00,000 கோடி லாஸ் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு அடிதான். சோ வாங்க, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்ன்றேன். இப்பதான் நம்ம இந்த யூடியூப் எல்லாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபரை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கணும், லைக்ஸ் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி கொடுத்தாதான் நான் கரண்ட்ல என்னென்ன வேர்ல்டு நியூஸ், நம்ம ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே அப்டேட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அதாவது நான் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுனாக்கா, நான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம உங்களுக்கு மிக தெளிவா ஒரு தமிழ்ல எப்படி பேச முடியுமோ, நம்ம நார்மலா நம்ம ஊர்ல நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு செய்திகளை கொண்டு கொடுப்பேன். எவ்ரிடே இந்த ரெகுலரா நான் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணுமோ, அதாவது நம்ம ஊர்ல நடக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரி அதாவது பாலிடிக்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி. ஸோ வேர்ல்டுல என்னென்ன பாலிடிக்ஸ், என்னென்ன கரண்ட் அஃபேர், என்னென்ன நடக்குது, இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும்னு இன்னும் ஆசையா இருக்கு. ஸோ இது மாதிரி எனக்கு இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ரெகுலரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா. வணக்கம்.